ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேண்டாஸ் ஃபங்க்ஷனோட கண்டினியூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் பேண்டாஸ்னால் என்ன, அதை எப்படி டேட்டாவை ரீட் பண்ணுறது, அதை எப்படி டேட்டா ஃப்ரேமில் ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஹெட்டு, டெய்லு, சாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன்ஸாக நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப், காலம்ஸ் அண்ட் இன்ஃபோ, டிஸ்கிரைப் அப்படின்னு ஒரு 4 விதமான ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 4 விதமான ஃபங்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேப் அப்படின்னா, ஆ இந்த இப்ப முன்னாடி நீங்க 3 பார்த்தோம். ஜஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டேட்டா ஃப்ரேம்ல உள்ள வேல்யூஸ பார்க்கறதுக்காண்டி நம்ம பார்த்தோம். ஒரு அனாலிசிஸ்க்கு நம்ம ஒரு சாம்பிள் வேல்யூஸ் இருந்தா தானே அந்த ப்ராஜெக்ட்டே நம்ம பண்ண முடியும். அந்த வேல்யூஸ பார்த்து, அது என்ன மாரி வேல்யூஸ் வருது, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வேலிடேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவராலா எவ்வளவு காலம்ஸ் இருக்குது, எவ்வளவு டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ம். இப்ப நீங்க க இப்ப கவுண்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் இருக்கு அப்டிங்கிறது கிடைச்சிரும். பட் காலம்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதுக்கு தான் இந்த ஷேப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க. இது டிஃபால்ட்டா பேண்டாஸ்லயே இருக்கு. இந்த ஷேப் அப்படிங்கிற ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணோம் என்ன அப்டின்னா, என்ன நடக்கும் அப்டின்னா, எவ்வளவு டோட்டலா ரோஸ் இருக்குது, எவ்வளவு டோட்டல் காலம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? பட் அதுல ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு இருக்காது. ஜஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 30,4 அப்படிங்கிற மாரி வரும். அப்படின்னா, அதுல வந்து 30 ரோஸும் 4 காலம்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாரி. சரி எனக்கு காலம்ஸ் நேம்ஸ் மட்டும் வேணும். இந்த 3 நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, வித் சாம்பிள் வேல்யூவோட கொஞ்சம் வருது. அதாவது ஹெட்னா டாப் 5, டெய்ல்னா லாஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸு, சாம்பிள்னா ஏதாவது ரேண்டமா வேல்யூஸ் எடுத்துட்டு வரும். நம்பர்ஸ் குடுத்தீங்கன்னா, அந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ வந்து அது எடுத்துட்டு வரும். இது எனக்கு காலம் மட்டும் வேணும்னா, டேட்டா ஃப்ரேம் டேட் காலம் அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, அந்த காலம மட்டும் வரும். கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஆ அதுலயே இன்னொன்னு வந்து டாட் டூ லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இத நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டா அத கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ரேம் டாட் இன்ஃபோ ஃபங்ஷன். நீங்க இந்த இன்ஃபோங்கிறது மட்டும் ஃபங்ஷன் மட்டும் ரிமெம்பர் வச்சுக்கோங்க. இந்த டிஎஃப் வேண்டாம். இது ஜஸ்ட் நான் என்னோட இதுக்காண்டி நான் அத கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இன்ஃபோ அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து அ எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ, அந்த காலம்ஸோட நேம்ஸ குடுக்கும். பிளஸ் அந்த ஒவ்வொரு காலத்திலும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. அப்புறம் நல் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா? இல்லையா? அந்த ஒவ்வொரோட காலமோட டேட்டா டைப் எந்த மாரி டேட்டா டைப்? அதுல மெஜாரிட்டி என்ன டேட்டா டைப் இருக்கு அப்படிங்கிற மாரி. ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான், நம்ம அந்த பைத்தான் வந்து அசைன் பண்ணியிருக்க அந்த டேட்டா டைப் வந்து கரெக்ட்டா? இல்லையா? இல்ல அதுக்கு நம்ம வந்து நியூ டேட்டா டைப் அசைன் பண்ணணுமா? அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இல்ல கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது கன்வெர்ட் பண்ணி அனுப்பி கரெக்ட்டான டேட்டா ஃபார்மேட்ல அனுப்பணும் அப்படின்னா, அது இன்சர்ட் பண்ணும். சரிங்களா? ஃபைனலா இருக்கிறது டிஸ்கிரைப் அப்படிங்கிற ஃபங்ஷன். இந்த டிஸ்கிரைப் ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அந்த டேட்டாஸ் எல்லாமே. ஸோ, அதுல நியூமெரிக் ஃபீல்டா எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, மினிமம் வேல்யூ எவ்வளவு? மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு? அந்த அந்த ஓவராலா சம் பண்ணி வரும் தெரியுமா ஒரு வேல்யூஸு? அதோட இது அதுக்கு பேர் என்ன? அ அதோட 75% எவ்வளவு? 50% எவ்வளவு? அப்படிங்கிற மாரி அதோட வேல்யூஸ்லாம் குடுக்கும். அதுல மிடில் வேல்யூஸ் எவ்வளவு? 75னா என்ன ரேஞ்சுல எந்த வேல்யூல வந்து நிக்கும்? 25%னா எந்த வேல்யூல வந்து நிக்கும்? அப்புறம் அ வேற என்ன இதுல இருக்கும்? இந்த மாரி கொஞ்சம் வேல்யூஸ்லாம் இருக்கு. மீடியம், மின் இந்த மாரி கொஞ்சம் வேல்யூஸ்லாம் இருக்கும். சரி இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபைல்ஸ் தான் போப்போறோம். ஸோ, இப்ப நம்ம எங்க போப்போறோம்? விஎஸ் கோடுக்கு போப்போறோம். விஎஸ் கோட், விஎஸ். ஸோ, விஎஸ் கோடுக்கு வந்தாச்சு. ஸோ, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஜஸ்ட் இங்க இது பண்ண போறேன். எல்லாத்துக்கு முன்னாடியும் ஜஸ்ட் பிரிண்ட்ன்னு குடுத்து வச்சுக்கிடுவோம். ஸோ, இதுக்கு பிரிண்ட் குடுக்க வேண்டாம். இப்ப இதுலயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கமாண்ட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நம்ம ஒண்ணு ஒண்ணா தான் செக் பண்ண போறோம். எல்லாத்தையும் அட் அ டைம்ல செக் பண்ண போறதில்ல. ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஷேப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா ஃப்ரேம்ல என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ, இருந்தாலும் நாங்க திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன். இத ஹைட் பண்ணிக்கிருவோம். சரிங்களா? ஸோ, ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ, இத ரன் பண்ணியாச்சு. உங்களுக்கு டாப் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் இதுல ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டாப் 5 கமாண்ட் பண்ணிட்டு, ஷேப் அப்படிங்கிற ஃபங்ஷன்ஸ நம்ம ரன் பண்ண போறோம்.
இப்ப ரன் பண்ணா இது என்ன வேல்யூஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ 30,4 அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் வருது. இந்த வேல்யூஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா 30 ரோ 4 காலம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சரிங்களா? இப்ப இத கமெண்ட் பண்றேன். இங்க போயிட்டு உங்க ஃபுல் டேட்டா ஃப்ரேமையும் நான் ரன் பண்றேன். ஏன்னா அப்படித்தானே அந்த டேட்டா ஃப்ரேம்ல எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு செக் பண்ண முடியும். இன்னைக்கு இதுல வந்து 30 வேல்யூஸ் இருக்குது. 30 சீக்வென்ஸ் நம்பரா தான் இருக்கு. 1, 2, 3, 4, 5ன்னு சீக்வென்ஸ் நம்பர்லயே தான் வருது. அதே மாதிரி 4 காலம்ஸ். சேல்ஸ் டெரிட்டரிக்கு, ரீஜியன், கண்ட்ரி, கான்டினென்ட். ஸோ 4 காலம் இருக்குது. ஸோ அப்போ அதுல வந்த வேல்யூ நமக்கு கரெக்ட் தான். என்ன வந்துச்சு? 30,4. ஸோ காலம்ஸ் அண்ட் இது மேட்ச் ஆகுதா? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்போ இந்த இடத்துல ஒண்ணுமே ஒரு காலம் நேமே இல்லாம ஒரு வேல்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற வேல்யூக்கு அதுவே ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளியரா புரியும். இப்போ df டாட் காலம்னு கொடுத்து வச்சிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்றேன். ஓகே, இது கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு அந்த ரிசல்ட் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த காலம்னு கொடுக்கும்போது என்ன வருது இங்க பாருங்க. இண்டெக்ஸ், சேல்ஸ் டெரிட்டரி கீ, ரீஜியன், கண்ட்ரி, கான்டினென்ட், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டப்னு சொல்லலாம். இதோட டேட்டா டைப் மேக்ஸிமம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை கொடுத்துருக்கு. ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் அதில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. சரி, இப்போ எனக்கு இந்த இது வேண்டாம், எனக்கு இந்த இண்டெக்ஸ் வேண்டாம், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு காலம் நேம்ஸ் மட்டும் தான் வேணும்னா இதை ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணுங்க. லிஸ்டா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த டூ லிஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் காலம் நேம்ஸ் மட்டும்தான் வரும். வேற அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவும் இருக்காது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் அதில் வரவே வராது. ஸோ 4 காலம்ஸ் வந்துருச்சா? ஸோ இப்படி தான் இந்த காலம் ஃபங்க்ஷனை யூட்டிலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ஃபங்க்ஷன். ஸோ மறுபடியும் இந்த ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இன்ஃபோவை ரன் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி நமக்கு எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ அந்த காலம்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. அதில் ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையா? ஸோ இதுலலாம் நான் நல் அப்படின்னு இருக்கிறதுக்கான மீனிங் என்ன அர்த்தம்னா இந்த 4 காலத்துலயும் நல் வேல்யூஸே கிடையாது. எல்லா வேல்யூஸும் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம் ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த சேல்ஸ் டெரிட்டரி கீழ வந்து இன்டிஜர் நம்பர்ஸ் தான் இருந்துச்சு. 1ல இருந்து 30 வரைக்கும் அந்த நம்பர் இருந்துச்சு. ஸோ அதனால அது இன்ட் டைப். சரிங்களா? இப்போ ரீஜியன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டா தான் இருந்துச்சு. கண்ட்ரியும் அதே மாதிரி டெக்ஸ்ட்ல தான் இருந்துச்சு. கான்டினென்ட்டும் டெக்ஸ்ட்டா தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்டு. அதனால தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆயிருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நியூமெரிக் வேல்யூ அதாவது சேல்ஸ் டெரிட்டரி கீழ இருந்து மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு குடுக்கறதுக்காண்டி யூட்டிலைஸ் பண்றது இந்த டிஸ்கிரைப். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஒரு காலம்ல நீங்க இத அப்ளை பண்ணீங்கன்னா, அதோட மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மிடில் 50%ல என்ன வேல்யூஸ் இருக்கும், 75%ல எந்த வேல்யூ நீ ரீச் ஆகும், 25%ல என்ன வேல்யூஸ் இருக்கு, இதோட மினிமம் வேல்யூ என்ன 1, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு 30, மீடியன் எவ்வளவு 15.5, இத ரோ கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30. ஸோ இந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு டேபிள ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணா தான், அதோட காலம்ஸ நீங்க டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் இத அனலைஸ் பண்ணா தான், நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ETL ஸ்கிரிப்ட்ட எழுதி உங்களால ஒரு பெட்டரான ரிப்போர்ட் குடுக்க முடியும். இதுக்கு பேரு ப்ரொஃபைலிங்ன்னு சொல்லுவாங்க. நீங்க மத்த எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, டேபிள் கிரியேஷன் பண்றதுக்கு முன்னாடி, SQL ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி, இல்ல பைதான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி, இல்ல இந்த டேட்டாவ நாங்க ஸ்டோர் பண்ணதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும் தான், உங்களால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ஒரு நல்ல அ டேட்டா அனலிஸ்ட்டா வர முடியும். ஏன் நீங்க ஒரு டேட்டா சயின்ஸா போகணும்னா கூட இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன? மீன்னா என்ன? கவுண்ட் எவ்வளவு இருக்குது? மினிமம், மேக்ஸிமம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சா தான் இத வச்சு தான் உங்களால வந்து அந்த ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ், டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் என்ன அனலிட்டிக்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்க இத வச்சு தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ புரியல அப்டின்னா கோ த்ரூ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போடுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியல, வேற ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ அம் ஹேப்பி டூ ஹெல்ப் யூ. Thank you all. We will meet soon on another video. Bye.